பிடிச்ச தெளிவாக சொன்னார். சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி பேசி இது ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்க படத்தை வந்த காரணமே நான் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை பார்த்து எனக்கு சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு, டெக்னிஷியன் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவர் தான் படத்தை பார்த்து 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 கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சொல்லி என்கிட்ட வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டேன், இந்த எப்படியோ படம் இருக்குண்ணேன், நல்லா இருக்குண்ணா சார், ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நான் அந்த பாடல் படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல, லாரன்ஸ் இருந்தேன்னு. லாரன்ஸ் சார் நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து மறந்துடாப்புல இருக்கு, படம் பிடிக்கும் அவர் ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னோன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரர் சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா, இவங்களாம் எனக்கு 98லேருந்தே தெரியும். இல்லை சிங்கம்புலி நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம், சீக்கிரம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் நைட்டு 1 மணியும் பேசி உட்காந்துருப்போம் எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அதில் அப்படியே கடையில் அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில்ல, சாங்கு சக்கு சாச்சு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில்ல. நாங்கள் எதுவும் பார்த்துருப்போம், பாண்டியர் வரைக்கும் போகப்பில்ல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன். இன்றைக்கி 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறாங்க. நான் தவறாக நினைக்க வேண்டாம். நீ ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்கள், லட்டு மாரி ஒரு படம் இருப்பார், மீண்டும் ஒரு சின்ன கொண்டு மாரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பார். அதேமாரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாரி விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பார். யாருக்கும் தர்மம் இல்லை, இந்த சிட்டியில் சர்வஸ் எடுக்க மாட்டாரா. நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம், சிங்கமொழி ஆனால் இருக்கும்போது ரெட்டு எடுத்தாங்க. ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியுங்களா அது, அவரோட நீ கஷ்டத்தில் படம் ஒரு சும்மா போய் வரல. சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 ப்ரொடியூசர் மாரி வரலாம். சினிமா இக்காலத்தில் அழியாது. ஏன் நான் இது மாதிரி பேசுறேன்னா கடுப்பாகுது, கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்படும் சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணி நீங்களாம் 400 கோடி 300 கோடி படம் எடுத்து டாடா பிள்ளை மாதிரி நினைச்சு போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வருது, இந்த ஹீரோ எப்போ வருது சொல்லுங்க. நான் ஏன்னா நல்லா சொல்றது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆளு நடராஜ் திரும்ப இல்லையா, பேசணும் கட் பண்ணி நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சலாம் பெருசாக வந்தா அடுத்த நாளையே ஒரு 10 கோடி படம் எடுப்பாரு. நான் என்ன சொன்னா 400 கோடியை 10 கோடி வச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படமாக வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும், ஆனால் யாருமே செய்யல. தயவு செய்து இருக்கிறது பெரிய பெரிய கார்பரேட் சொல்றாங்க. ஆனால் கார்பரேட் கம்பெனி பேசுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி உள்ளே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுமா. ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு கேமரா போடுவோம். அதனால அவங்களும் தெளிவாக 10 கோடி 5 கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம 60 சின்ன கொண்டு வரையும் திருப்பாச்சி வரையும் சிட்டு போய் படம் எடுக்கலாம். நேரம் அதிகமாக இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். கண்டிப்பான சப்போர்ட் வாங்க தெரியும் அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம்.